ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2025 வருடம் பிறந்துருச்சு. இந்த வருடம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கிறது. அப்போது கந்த கடவுளை நாம் விடாமல் வழிபாடு செய்யணும். கந்த கடவுளின் கால்களை இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும். கந்தனின் கருணையால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி செல்லும். செவ்வாயின் ஆதிக்கத்தோடு பிறந்திருக்கும் இந்த வருடத்தின் முதல் நாளில் நாம் செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு, இந்த வருடம் முழுவதும் நாம் படிக்க வேண்டிய முருகன் பாடல் என்ன என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். செவ்வாயின் ஆதிக்கம் என்றாலே அதற்குரிய கடவுள் முருகப் பெருமான் தான். இன்று ஜனவரி மாதம் 1 தேதி. இந்த வருட துவக்கத்தை நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து துவங்குவது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும். ஒன்றுமே வேணாம், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்லுங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு சென்று பூ பழம் வாங்கி முருகப்பெருமானுக்கு கொடுங்கள். 2 அகல் விளக்கு வைத்துவிட்டு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 6 முறை சொல்லி முருகப்பெருமானை வலம் வந்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள். அந்த வேலுக்கு முன்பாக சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை அந்த கடவுளிடம் வைங்க. அந்த கந்த கடவுள் நம்முடைய பிரார்த்தனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். இந்த வருடம் முழுவதும் நீ எனக்கு வாழ்க்கையில் துணையாக வர வேண்டும், நீதான் துணை, நீ மட்டும்தான் துணை, வேறு எதுவும் எனக்கு கிடையாது, வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று மனம் உருகி முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வழிபாடு செய்து முடித்துவிட்டு சிறிது நேரம் முருகன் கோவில் அமர்ந்து சுப்பிரமணிய புஜங்கத்திலிருந்து ஒரு பாடலை படிங்க. முதல் பாடலை படிச்சு முடிச்ச பிறகு இந்த வருடம் முழுதும் தினமும் ஒரு சுப்பிரமணிய புஜங்கம் பாடலை படித்தால் உங்கள் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சுப்பிரமணிய புஜங்கம் தமிழ்லேயே கூகுளில் டைப் செய்தால் உங்களுக்கு வந்துடும். உங்களால் இந்த பாடலை படிக்க முடியாது என்றாலும் பரவாயில்ல, இந்த பாடலை யூடியூப்ல போட்டு கேட்கலாம். இல்லை நீங்க ஏதாவது வீட்டில் கிச்சன்ல ஏதாவது வேலை பார்க்குறீங்கன்னா இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நீங்க வேலைகள் செய்யலாம். கந்த கடவுள் உங்க கூடவே இருப்பார். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கும் இந்த பூமியில் கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னா நம்ம எப்பொழுதும் முருகர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள். அதே மாதிரி மாதம் 2 சஷ்டி வருதிலே, வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி. அந்த சஷ்டியில் முருகப்பெருமான் வேலு அபிஷேகத்திற்காக பால் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அபிஷேகத்திற்கு என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இந்த 2025 வருடம் செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் இருக்கிறனால அதற்குரிய கடவுள் யாரு? நம்மளுடைய முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமானை நம்ம தினமும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கோவிலுக்கு போகும்போது நம்மால் முடிந்த பூ பழம் கொண்டு போய் ஒரு 2 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு பாருங்கள். முருகப்பெருமானை 6 முறை வலம் வந்து ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 6 முறை உச்சரித்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.